வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு நெல்லிக்காயில் லட்டு செய்ய போகிறோம். பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துடலாம். நெல்லிக்காயை தண்ணியில் வேக விடாமல் எப்படி பண்ணாலும் அதோடைய சத்து போகாது. விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி உடம்புல இருந்தால் தான் உங்களுக்கு அயன் உள்ள ஃபுட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த அயனை உங்கள் உடம்பு கிரகிச்சுக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். விட்டமின் சி பத்தலைன்னா நீங்கள் என்ன அயன் உள்ள உணவு சாப்பிட்டாலும் அயனை உங்கள் உடம்பு ஏற்றுக்காது. விட்டமின் சி நமக்கு ரொம்ப முக்கியம். விட்டமின் சி கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி தொந்தரவு இருக்கும், தடுமன் பிடிக்கும். டாக்டர்ஸ்கிட்ட போய் நீங்கள் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க டேப்லெட் கொடுத்தாங்கன்னா, அயன் டேப்லெட் கொடுத்தாங்கன்னா கூடவே விட்டமின் சி உள்ள டேப்லெட்டும் கொடுப்பாங்க. இப்போ நெல்லிக்காய் நான் 7 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெய் 3 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு, முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு, வெல்லம். வெல்லத்தை நான் பாகு காய்ச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். வெல்லத்தை பாகு காய்ச்சி யூஸ் பண்ணா தான் நல்லது. ஏன்னா வெல்லத்துல தூசி இருக்கும். அவங்க தயார் பண்ணையில சின்ன சின்ன மணல், குறுமணல் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாகு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம ஸ்டீம்ல வேக வைக்க போறோம். அஞ்சு நிமிஷத்துல நல்லா கலர் மாதிரி வெந்துடும். முந்திரி பருப்பை மிக்சியில் பவுடர் பண்ணிக்குவோம். பாதாம் பருப்பை நம்ம பவுடர் பண்ணிட்டோம். முந்திரி பருப்பையும் மிக்சியில் பவுடர் பண்ணிக்குவோம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பருப்பு 1-2 இருக்கணும். அப்போ இருந்தால் தான் கடிபடும் போது நல்லா இருக்கும். குறைன்னு நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறணும். கலர் மாறி இந்த மாதிரி வெடிப்பு வந்துடும். இந்த மாதிரி வெடிப்பு வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா வேகலைன்னா உங்களுக்கு லட்டு பச்சை வாடை வரும், ரெண்டாவது கெட்டு போயிடும். எல்லா நெல்லிக்காயிலையும் வெடிப்பு வந்துருச்சு பார்த்தீங்களா? இது ஆறட்டும். கொஞ்சம் ஆறின பிறகு என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி துருவிக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிக்காதீங்க. மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா மாவாக வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சமாவது கடிபடணும். லட்டு கொஞ்சம் கடிபட்டா தான் நல்லா இருக்கும். கையில் கூட நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. துருவுறதுனாலும் துருவிக்கலாம், கையில் மேஷ் பண்ணுறதுனாலும் மேஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் மிக்சியில் அரைக்காதீங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா மாவு மாதிரி போயிடும். வெல்லம் பாகு ஊற்றிக்குவோம். புளிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு வெள்ளைப்பாகு வேணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தூரில் பிடிக்கும். நெல்லிக்காய் ஒட்டிக்கின்றோம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன்.
இந்த நெல்லிக்காய் அந்த வெள்ளைப்பாவில் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இனிப்பு கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகு ஊற்றிக்கும். வெள்ளைப்பாகு வந்து நல்லா இறுகிரும். இந்த நெல்லிக்காய் அதில் நல்லா வேகணும். இது வந்து வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம நெய் வந்து 2 ஸ்பூன் தான் ஊற்றுறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு கொடுங்க. அப்படி நீங்கள் வெளியில் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 ஸ்பூன் நெய் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், காமிக்கிறேன். வெள்ளைப்பாகு போதுமான்னு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது சும்மா தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது. தொட்டு டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இனி ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நெல்லிக்காயோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த துவர்ப்புக்கும் புளிப்புக்கும் ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு வெள்ளை இருக்கான்னு தெரியும். இப்போ நல்லா இறுகிடுச்சு, அல்வா மாதிரி வந்துச்சு பாருங்க. நம்ம இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு பவுடர், பாதாம் பருப்பு பவுடர்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஏற்ற அளவுக்கு இனிப்பு சுவை வேணும். நீங்கள் வெள்ளைப்பாகு போதுமான்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். ஏலக்காய், பாதாம் பருப்பு பவுடர். இந்த மாதிரி பருப்பாக நிற்கணும், கொரன்னு இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த முந்திரி பருப்பு, நீங்க பவுடர் பண்ண உங்களுக்கு பிடிக்கலன்னா நைஸா நிறைய கூட போட்டுக்கலாம். ஆறின பிறகு வெல்லம் வந்து நல்லா இறுகும். அதனால இப்ப லட்டு பிடிக்க முடியாது. நல்லா இதை ஆறட்டும். இதை வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிருவோம். நீங்க மாத்திர பாத்திரம் வந்து தண்ணி இல்லாம சுத்தமா இருக்கணும். தண்ணியா இருந்துச்சுன்னா லட்டு கெட்டு போயிடும். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இது வந்து வெள்ளைப்பாகு கண்டு நல்லா இறுகிரும். இது வந்து மாங்காய் வெல்லம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காயில் துவர்ப்பு கொஞ்சம் இருக்கும், மாங்காயில் துவர்ப்பு இருக்காது, புளிப்பு மட்டும்தான். நீங்கள் அதனால் நெல்லிக்காய் லட்டு பண்ணும்போது வெள்ளைப்பாகு நிறைய ஊற்றணும். நான் இந்த கப்பில் வந்து 2 கப்பு வெள்ளைப்பாகு ஊற்றிருப்பேன். ஏன்னா அந்த புளிப்பும் துவர்ப்பும் இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் இதை ஐஸில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இறுகிரும். லட்டு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.